இன்றைய நாளின் தலைப்பாக இனிஷியல் லவ். இனிஷியல் லவ், துவக்க அன்பு. இதற்கு ஆதார வசனமாக எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது: நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jeremiah 2:2 says in English, "Go and cry in the ears of Jerusalem, saying, Thus saith the Lord, remember thee the kindness of thy youth, the love of thine espousal, when thou wentest after me in the wilderness, in the land that was not sown." ஆண்டவர் அந்த அன்பின் முதற் பகுதியை குறித்து எப்படியாக இஸ்ரவேல் நேசித்தது என்பதை விளக்கும்படியான ஒரு பகுதியாக இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் பார்க்கும்போது மனுஷ அன்பு துவக்கத்திலே நெருக்கமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பின் கயிறு அங்கே தளர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து தான் எரேமியா தீர்க்கதரிசியும் தேவன் சொல்லுகிறார். எருசலேமின் செவிகள் கேட்கும்படியாக கூப்பிடு என்று சொல்லுகிறார். அது எதை குறிக்கிறது என்றால், இந்த ரிமைண்டர், ஞாபகப்படுத்துதல். நீ எவ்வாறாக இருந்தாய் அந்த நாட்களிலே, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே மக்கள், அங்கே விதைகள் இல்லை, பயிர்கள் இல்லை. ஆனால் தேவன் போஷித்து அந்த நாட்களிலே தேவனை அவர்கள் சார்ந்து வாழ்ந்ததை ஞாபகப்படுத்துகிறார். அந்த இளவயதின் பக்தி, அது மட்டும் அல்ல, அவர்கள் கொண்டு வரப்பட்டு வாழ்க்கைப்பட்ட பொழுது அந்த நேசம், இவைகளெல்லாம் யோசித்து பார்க்கும்படியாக தேவன் எரேமியா மீது சொல்லுகிறார் மூலமாக. ஆனபடியால்தான் நாம் தேவனுடைய அன்பை, நாம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை, ஆண்டவர் நம்மை நேசித்த விதத்தை எப்பொழுதும் நினைவு கூறுவோம். அந்த துவக்க அன்பை, ஆதி அன்பை நாம் இழந்து போகாதபடிக்கு தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.